எதுவும் அறியாத மகன் முன்னே தாயை தீயால் கொளுத்திய மாமியாரின் குடும்பம். மனைவி இறந்த பின்பு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் குரூர கணவன் சொன்ன அந்த வார்த்தை. அடங்காத வரதட்சணை வெறிக்கு பலிகான இளம்பெண். நாட்டையே உலுக்கிய சம்பவம் குறித்து விரிவாக விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. உத்தரப்பிரதேச மாநிலம் கிரேட்டர் நொய்டா மாவட்டத்தில் உள்ள சிர்சா எனும் கிராம பகுதியைச் சேர்ந்தவர் விபின். இவருக்கு 9 ஆண்டுகளுக்கு முன்பு நிக்கி என்ற பெண்ணோடு திருமணம் நடந்தது. நிக்கியின் அக்காவான காஞ்சன் என்பவருக்கும் விபினின் சகோதரருக்கும் ஏற்கனவே திருமணமாகியுள்ளது. இதனால் நிக்கி, காஞ்சன் இருவருமே ஒரே வீட்டிற்கு மருமகளாக சென்றிருக்கிறார்கள். காஞ்சன் வீட்டின் மருமகளாக வந்தபோதே மாமியார் தயா அதிக வரதட்சணையோடு வருவார் என ஆசையில் இருந்துள்ளார். ஆனால் அவர் நினைத்தது நடக்கவில்லை. இதனால் விபினுக்கு காஞ்சனின் சகோதரி நிக்கியை பெண் கேட்டுள்ளனர் விபினின் குடும்பத்தினர். நிக்கியின் திருமணத்தின் போது அவரது வீட்டார் தரப்பில் இருந்து விபினுக்கு நகையும் பணமும் வரதட்சணையாக கொடுக்கப்பட்டது. ஆனாலும் அது போதாது என திருமணம் முடிந்த 6 மாதத்தில் கூடுதல் வரதட்சணை கேட்டு விபினும் அவரது குடும்பத்தினரும் நிக்கியை அடித்து துன்புறுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த வியாழன் அன்று நிக்கியிடம் உனது பெற்றோரிடம் போய் வரதட்சணையாக 36 லட்சம் ரூபாய் வாங்கி வா என்று கூறி கணவர் விபினும் மாமியார் தயாவும் நிக்கியை தலைமுடியை பிடித்து இழுத்து ஆத்திரம் தீரும் வரை கொடூரமாக தாக்கியுள்ளனர். இதனை பார்த்த நிக்கியின் சகோதரி அவரை காப்பாற்ற முயன்ற போது இருவரும் அவரையும் தாக்கி தள்ளிவிட்டிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து சில நிமிடங்களிலேயே நிக்கியின் உடல் முழுவதும் தீ எரிந்தபடி மாடி படிக்கட்டில் இருந்து அலறிக்கொண்டே ஓடியுள்ளார். இந்த கொடூரம் அனைத்தும் நிக்கியின் மகனான சிறுவன் கண்முன்னே அரங்கேறியுள்ளது. தங்கை தீயில் எரிவதை பார்த்த காஞ்சன் அதிர்ச்சியில் மயக்கமடைந்தார். உடனே அக்கம் பக்கத்தினர் நிக்கியின் உடலில் உள்ள தீயை அணைத்து அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அழைத்து சென்றனர். ஆனால் அங்கு பரிசோதித்த மருத்துவர் நிக்கி ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தார். பின்னர் போலீசார் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர். நிக்கியின் மகனான சிறுவனிடம் போலீசார் என்ன நடந்தது என விசாரித்த போது, அம்மாவை அப்பாவும் பாட்டியும் அடிச்சாங்க, அப்புறம் அம்மா மேல எதையோ ஊத்துனாங்க, அதுக்கப்புறம் லைட்டரை வச்சு அம்மா மேல தீ வச்சாங்க என அந்த சிறுவன் மழலை குரலில் தெரிவித்தான். சம்பவ இடத்தில் இருந்தும் தனது சகோதரியை காப்பாற்ற முடியாமல் இருந்த காஞ்சன் இது குறித்து 2 பேரில் ஒருவருக்குத்தான் வரதட்சணை வந்திருக்கிறது, மற்றொருவருக்கு வரதட்சணை எங்கே, உங்களில் யாரேனும் ஒருவர் இறந்து விடுங்கள், அப்போதுதான் மற்றொரு திருமணம் செய்து கொள்ள முடியும் என கூறி அவர்கள் என்னையும் எனது தங்கையையும் அடித்து துன்புறுத்தினார்கள். பின்னர் எனது தங்கை மீது கணவரின் குடும்பத்தார் எரிபொருளை ஊற்றி எரித்தார்கள் என்றும் போலீசாரிடம் சாட்சியம் அளித்திருக்கிறார். இந்த சம்பவம் குறித்து பேசிய நிக்கியின் தந்தை, முதலில் சொகுசு கார் வேண்டும் என்றார்கள், வாங்கி கொடுத்தோம். ஆனால் தொடர்ந்து என் மகளை கொடுமைப்படுத்தி உள்ளனர். அண்மையில் நான் எனக்காக ஒரு சொகுசு கார் வாங்கினேன். அதனால் என் மருமகன் விபினுக்கு பொறாமை ஏற்பட்டுள்ளது. அதை சொல்லிக் காட்டியே என் மகளை கொடுமைப்படுத்தி இருக்கிறார்கள். என் மகளின் சாவிற்கு நீதி கிடைக்க வேண்டும். உத்தரப்பிரதேச அரசு குற்றவாளிகள் அனைவரையும் என்கவுண்டர் செய்ய வேண்டும். விபினின் வீட்டை புல்டோசர் விட்டு தரைமட்டமாக்க வேண்டும். இந்த அரசு என் மகளுக்கு நீதி செய்யும் என நம்புகிறேன் என்று தெரிவித்துள்ளார். நிக்கியின் கணவர் விபின் தலைமறைவாக இருக்கும் இடத்தை போலீசார் கண்டறிந்து அவரை கைது செய்தனர். அப்போது போலீஸ் காவலிலிருந்து குற்றவாளி தப்பிச் செல்ல காவல்துறை அதிகாரி ஒருவரிடம் இருந்து துப்பாக்கியை பறிக்க முயன்றதால் விபினின் காலில் துப்பாக்கியால் சுட்டதாக போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது. பின்னர் காயம் காரணமாக விபினை போலீசார் கைத்தாங்கலாக அழைத்து வந்து மருத்துவமனையில் அனுமதித்தனர். காயம் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட விபினிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது, எனக்கு எவ்வித வருத்தமும் இல்லை, நான் என் மனைவியை கொல்லவில்லை, நிக்கியே அவளை மாய்த்து கொண்டாள், கணவன் மனைவிக்குள் அடிக்கடி சண்டைகள் வருவது மிகவும் சாதாரணமானது என்று கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் அந்த குரூரன் கூறியது பலரையும் அதிர்ச்சி அடைய வைத்திருக்கிறது.
இதையடுத்து தலைமறைவான நிக்கியின் மாமியார் தயா, மாமனார் சத்யவீர் மற்றும் மைத்துனர் ரோஹித் ஆகியோர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்களை தேடும் பணியில் போலீசார் ஈடுபட்டு வந்தனர். தற்போது மாமியார் தயாவை போலீசார் அதிரடியாக கைது செய்திருக்கிறார்கள். நிக்கியை அவரது கணவரின் குடும்பத்தார் தாக்கும் காட்சியும் அவர் தீப்பற்றி எரியும் கொடூர காட்சிகளும் இணையத்தில் வைரலாக பரவி வருகின்றன. 28 வயதேயான இளம்பெண் வரதட்சணை கொடுமை காரணமாக பலியான சம்பவம் நாட்டையே உலுக்கியிருக்கும் நிலையில் அந்த பெண்ணின் சாவிற்கு நீதி கிடைக்க வேண்டும் என பலரும் இணையத்தில் ஜஸ்டிஸ் ஃபார் நிக்கி என்ற ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் செய்து வருகிறார்கள். இனியாவது இது போன்ற வரதட்சணை கொடுமைகள் நடக்காமல் இருக்க வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பமாக இருக்கிறது.